அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில துலாம் ராசிக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த துலாம் ராசிக்கு ஒரு விபரீத ராஜயோகம் என்றே சொல்லலாம். இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரையிலும் 8ஆம் பாவகத்துல 8க்குரியவன் ராசியாதிபதி சுக்கிரன் ஏறத்தாழ உங்களுக்கு ஜூன் 12ஆம் தேதி வரலும் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. ஆட்சி பெற்ற சுக்கிரன், அதனால தைரியமா எந்த ஒரு விஷயத்திலையும் போல்டா இறங்கி செயல்படக்கூடிய காலகட்டம். சுக்கிரனோடு சூரியன், குரு பகவான், புதன், இந்த 4 கிரக சேர்க்கை 8ஆம் பாவகத்துல. அஷ்டமத்து சாணம் வலுப்பட்டு இருக்கு. இது ஒரு வகையில விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். அதாவது எப்படின்னாக்க, குடும்ப வாழ்க்கையில மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள் கொஞ்சம் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக ஒரு மாற்று சிந்தனை, பொருளாதார ரீதியாக ஒரு ஏற்றங்களை அடையக்கூடிய காலகட்டம். தன வரவு ஏற்படும், தன லாபம் ஏற்படும், தொழில் ரீதியாக வருமானம் வரும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வருமானம் வர்றதை விட எளிமையாக ரொம்ப ரிஸ்க் எடுக்காம உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில பணம் உங்களுக்கு வரும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு ரொம்ப எஃபோர்ட் போட்ட முதலுக்கு கொஞ்சம் பணம் வந்ததை விட இப்போ அதிக எஃபோர்ட் இல்லாம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நிறைய பணத்தை சம்பாதிக்க போறீங்க. அதே போல வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒர்க் ப்ரெஷர் இல்லாம திடீர்னு எக்ஸ்ட்ரா ஒரு ஏர்னிங் கூட வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஒரு சிலருக்கு நல்ல ஒரு இடமாற்றங்கள் கூட வரும். வேலையில ஒரு டிப்ரெஷனோடு இருக்கீங்க, வேலையில மாற்றம் செய்யலாமா அப்படின்னா இந்த காலகட்டம் ஒரு உகந்த காலகட்டம். உத்தியோகம் தொடர்பான இழுபறிகள்லாம் நீங்கும். பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க துலாம் ராசிக்கு வேலை விஷயத்துல பெருசா பாதிப்பு இல்லை. கடந்த காலத்துல கம்பேர் பண்ணும் போது இப்போ கடந்த சில மாதங்களாக ஒவ்வொருத்தருக்காக வேலை கிடைக்கலாம் கூட வேலை வாய்ப்பு கிடைச்சிட்டு தான் வருது. சில பேருக்கு அலைச்சல்கள், பயணங்கள்லாம் ஓரளவுக்கு நிறைவு பெற்று கொண்டுதான் இருக்கு. அந்த வகையில இந்த ஜூன் மாதமும் ஒரு குட் நியூஸ் வரக்கூடிய மாதம் தான். வேலை இதுவரையிலும் எனக்கு கிடைக்கல, இருக்கிற வேலை பிரச்சனை அல்லது இருக்கிற வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்க இந்த காலகட்டத்தில் ஒரு ஊர் மாற்றம், ஒரு இடமாற்றத்தோட இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பா வேலை கிடைக்கும். நீங்க இப்ப சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அங்க வேலையில பிரச்சனை, வேலை இல்லாம போயிடுச்சு அப்படின்னாக்க நீங்க பெங்களூர்ல ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். ஹைதராபாத்ல ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். இல்ல ஆன்சைட்ல நீங்க ஃபாரின் கூட ட்ரை பண்ணலாம், அது கூட கிடைக்கும். சோ அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த வேலை வாய்ப்புக்காக முயற்சிகள் கூட சாத்தியமாகும். வெளிநாட்டுல இருப்பவங்க ஒரு தொலைதூர பயணங்கள் கூட ஏற்படும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். சில பேர்லாம் வீடு மாற்றம் அல்லது லொகேஷன் சேஞ்சஸ் பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க, அதற்கு இது உகந்த காலம். வெளிநாட்டுல இருக்கீங்க, தாய்நாட்டுக்கு திரும்பலாம் அப்படின்னு சில திட்டங்கள் சில பேருக்கு இருக்கும். அந்த வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இதுதான் விபரீத ராஜயோகம்னு சொன்னேன். ஆனா கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை துணைவர் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த காலகட்டத்தில் இருக்கும். செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கு, அதுதான் முக்கியமான காரணம். அதனால முடிந்த அளவுக்கு கோபம், டென்ஷனை தவிர்க்கிறது தான் நல்லது. அதாவது நீங்க கோபப்பட்டு உங்களுடைய நேர்மையான கோபத்தை வெளிக்காட்டும் போது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. குறிப்பா வாழ்க்கை துணைவரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாரு. அதே போல வாழ்க்கை துணையருடைய உறவுகள் வகையிலேயே கூட சில மனஸ்தாபங்கள்லாம் போகும். சூரியன் 11ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும் போது சில விஷயங்கள், குறிப்பா இந்த திருமணம் போன்ற சுப காரியத்துக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்க அதுல மட்டும்தான் கொஞ்சம் இழுபறியா இருந்து அப்புறம் சக்சஸ் ஆகும். கொஞ்சம் முயற்சி தடைகள் சக்சஸ் ஆகும். அதுவும் ஜூன் 15ஆம் தேதி வரலும் தான் சூரியன் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் 9ஆம் பாவகத்துக்கு பயிற்சி ஆகிடும். அதே போல சுக்கிரனும் ஜூன் 12ஆம் தேதி 9ஆம் பாவகத்துல பயிற்சி ஆகும். மேலும் புதன் பகவானும் உங்களுக்கு 14ஆம் தேதி ஜூன் 14ஆம் தேதி 9ஆம் பாவத்து அதிபதியாக வரக்கூடியவர் 9ஆம் பாவகத்திலே ஆட்சி பெறுவார். புதன் ஆட்சி. இந்த சுக்கிரனும் புதனும் சேர்ந்தே இருக்கும் பாருங்க, 8ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல சேர்ந்தே இருக்கிறதுனால பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் இந்த எதிர்பாலினரால் ஆதாயங்கள்லாம் உண்டு. எதிர்பாலினருடைய அஃபெக்ஷன்ஸ் உண்டு. குறிப்பா மாற்று மதத்தினர் அல்லது வேற கேசட்டு முன்ன பின்ன தெரியாதவங்க திடீர்னு கூட உங்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் பாத்தீங்கன்னா சில பேருக்கெல்லாம் காதல் ஏற்படும், சில பேருக்கு புதிய காதல் ஏற்படும், ஒரு அஃபையர் வரும். ஸோ அது ஓரளவுக்கு மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். இந்த சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்கும் போது இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த காரகத்துவங்கள்லாம் கிடைக்கும். குறிப்பா படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க, குறிப்பா நீட் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, அது பாசிட்டிவா வருமா அப்படின்ற ஒரு ஆக்சிலேஷன் மைண்ட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உங்க சுய ஜாதகத்துல மருத்துவம் போறதுக்கான பிராப்தங்கள் உள்ள மாணவர்களுக்கு பாசிட்டிவான விஷயம் வரும். எதிர்பாராம ஒரு ஹாப்பி நியூஸ் வரும் உங்களுக்கு, அது பெரிய பாசிட்டிவ் தானே. அதே போல பாத்தீங்கன்னாக்க சில பேருக்கு மற்ற மாணவர்களுக்கும் வேற கோர்ஸ், நீங்க விரும்பிய கோர்ஸே ஜாயின் பண்றதுக்கான ஆப்ஷன் வரும். ஆனா ஒரு
நீங்க பிறந்த ஊர்ல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போய் மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அங்க போய் படிக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதற்காக நீங்க முயற்சி செய்யுங்க, மனம் தளராமல். கண்டிப்பாக வெற்றி உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாம் பாசிட்டிவா இருக்கு. புதன் ஆட்சி பெற்று 9லே இருக்கும் போது இந்த சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, அல்லது பூர்வீக சொத்துல சில வில்லங்கங்கள் இருந்து அவற்றிலிருந்து நீங்க விடுபடுறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அல்லது சில பேருக்கு ஆடம்பர பொருட்கள், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்கி வைப்பீங்க. சில பேர் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். சில பேருக்கு வாகன மாற்றம் ஏற்படும். வாகனத்தால் செலவுகள் ஏற்படும். அப்படிதான் எடுத்துக்கணும். நாம இந்த சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் கிடைக்கும். சுக்கிரனும் புதனும் நட்பு கிரகங்கள். அப்போ 9ஆம் பாவகத்தில் இருக்கும் போது ஆன்மீக பயணங்களும் ஏற்படும். அதே போல நீங்க நினைச்சது நடக்கும். பாக்கியங்கள்லாம் கைகூடும். அதே போல திருமண முயற்சிகள்லாம் கூட உங்களுக்கு மாதத்தோட முதல் பகுதியில் தான் கொஞ்சம் தடையா இருக்குன்னு சொன்னேன். வரன் வர்றதெல்லாம் கொஞ்சம் தடையா இருக்கும். மாதத்தோட பிற்பகுதியில சூரியன், புதன், சுக்கிரர் சேர்க்கை 9ஆம் பாவகத்துல இருக்கிறதுனால திருமண முயற்சிகள் அந்த நேரத்துல சாத்தியம் இருக்கு. பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திலே இருக்கிறாரு. மேக்சிமம் பயணங்களால் நன்மை உண்டு. கன்ஃபார்மா பாத்தீங்கன்னாக்க வேலையில ஒரு லொகேஷன் சேஞ்சஸ், இடமாற்றம், நிறைய டிராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் இந்த காலகட்டத்தில் இருக்கு. ஏன்னா 12ஆம் அதிபதியாகவும் வராரு புதன். அப்போ அதன் மூலம் உங்களுக்கு ஒரு ஆதாயம் வரும், விரயமும் இருக்கும். கொஞ்சம் பணம் எக்ஸ்பென்சஸ் பண்ணுவீங்க. அதாவது குறிப்பா சுப செலவுகள் தான் வீட்டுல வரும். வீடு வாங்குறதோ அல்லது சொத்துக்கள் வாங்குறது தொடர்பாக, அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, இதெல்லாம் இந்த மாதிரி சுப விரயங்களாக இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் போகும். அதுக்கு பிளான் பண்ணீங்க. மற்றபடி அசுப விரயத்துக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வாய்ப்பு இல்லை. உடல்நலம் கூட பெரிய அளவுக்கு தொந்தரவு கொடுக்காது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். வயதானவர்களாக இருக்கீங்க, 50 வயதுக்கு மேல இருக்கீங்க அப்படின்னா கூட ஹெல்த் பெருசா தொந்தரவு கொடுக்காது. உங்களுக்குமே பாத்தீங்கன்னாக்க ஆன்மீக சுற்றுலாவாது, ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். மேலும் இந்த காலகட்டத்தில் தந்தைக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். குறிப்பா தந்தை வழி உறவுகளாலையும் கொஞ்சம் மனக்கசப்புகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். ஏன்னா 9ஆம் பாவகத்துல சூரியன் போகும்போது காரகோ பாவக நாஸ்தி, அந்த அடிப்படையில தந்தை ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், அல்லது அவரோட கருத்து வேறுபாடு இந்த மாதிரி ஏதாவது போகும். அதற்கு மட்டும் கொஞ்சம் டேக் கேர் எடுத்துங்க தந்தையின் உடல் நலனில். மற்றபடி தாயாருடைய அன்பு ஆதரவு தாயாருக்கு நல்லாவே இருக்கும், உடல்நலம் சிறப்பாகவே இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க நண்பர்கள் அல்லது உங்களோட கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களால பெரிய ஆதாயம் இருக்காது. ஆனா புதுசா அறிமுகமாகறவங்க, ரொம்ப தெரியாதவங்க திடீர்னு பேசுறீங்க அப்படின்னா அவங்களால ஒரு ஆதாயங்கள்லாம் உண்டு. அது எதிர்பாளனரா இருந்தா கண்டிப்பாக ஆதாயங்களே உண்டு. மேலும் இந்த பூமிக்காரகன், சகோதரக்காரகன் வலுப்பெற்றிருக்கிறதுனால சகோதர வகையில சில மனக்கசப்புகள் வரலாம். சில பேருக்கு பூமி லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல பாத்தீங்கன்னா அவசரம், கோபம், டென்ஷன், அவசரத்துல சில முடிவுகள் எடுக்கிறது, இதெல்லாம் தவிர்த்துருங்க. 8க்குரியவன் 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால மாதத்தோட முதல் பகுதியில ஏறத்தாழ ஜூன் 12ஆம் தேதி வரலும் அவசர முடிவு வேண்டாம். ஆனா உங்களுக்கு பாசிட்டிவா தான் நடக்கும். பட் அவசரமா ஒரு செயல்பட்டு அதுல பண நஷ்டம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் ஏற்கனவே இந்த குரு பயிற்சி பத்தி சொல்லியிருக்கிறேன். 8ஆம் இடத்துல வரக்கூடிய குரு அஷ்டமத்து குரு. அந்த அஷ்டமத்து குரு என்ன பண்ணும், அவசரமா உங்களை முடிவெடுக்க வச்சு ஏதாவது இப்போ பூமி வாங்குறீங்க, ஒரு இடம் வாங்குறீங்க, அல்லது வீடு வாங்குறீங்க அப்படின்னாக்க அதுல எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு வாங்குங்க. டாக்குமெண்டேஷன் பார்த்துட்டு அதே போல எல்லாமே உங்களுக்கு சூட்டபிளா இருக்கா, பெனிஃபிட்டபிளா இருக்கா, எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து வாங்குறோமா இல்லையா அப்படின்றதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வாங்குங்க. உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை யார்கிட்டயாவது பணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, கடனுக்கே கொடுத்தாலும் சரி, அதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் மேக் பண்ணீங்க. கேர்ஃபுல்லா பார்த்து வாங்கணும். இல்லைன்னா பணம் நஷ்டமாகிறதுக்கான காலகட்டமாகவும் இருக்கு. பணம் வரும், ஆனா உங்களுக்கு அந்த பணம் விரயமாகக்கூடியதோ அல்லது பணம் நஷ்டமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால கேர்ஃபுல்லா இருந்துங்க அந்த விஷயத்துல. மற்றபடி சனி உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. 5ஆம் இடத்துல சனி இருக்கனால பிள்ளைகள் வகையில கொஞ்சம் செலவுகள் இருக்கும். கொஞ்சம் மன வருத்தம் சில பேருக்கு போகும். மற்றபடி பாத்தீங்கன்னாக்க புகழ், தொழில்ல புகழ், பெருமை எல்லாமே பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பா பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை ஆசிரியர் பணி, வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங், சேல்ஸ், கம்ப்யூட்டர், ஐடி போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. மண்மனை தொடர்பான தொழில்கள், விவசாயம், ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். அந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் முன்னேற்றம் இருக்கு. மேலும் சிறு தூர பயணம் செய்து வியாபாரம் பண்றவங்க, அல்லது சின்ன கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, அல்லது ஒரு டிராவல்ஸ் நடத்துறவங்க, ஆட்டோ ரிக்ஷா அந்த மாதிரி வண்டி ஓட்டுறவங்களுக்கு எல்லாம் கூட இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ் கண்டிப்பாக உண்டு. வருமானம் கூடுதலாகவே இருக்கும். இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரையிலும் மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஏர்னிங்ஸ் நல்லாவே இருக்கும். மொத்தத்துல பெரும்பாலான துறைகள் குறிப்பா செவ்வாய் பலமாக இருக்கிறதுனால இன்ஜினியரிங், மருத்துவம், உணவுத்துறை,
அரசு பணியில் இருப்பவங்களுக்கு எல்லாம் கூட நல்ல ஒரு பாசிட்டிவ் இருக்கு. இப்ப கவர்மெண்ட் ஜாப்லயே இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றத்துக்கான வாய்ப்பு உண்டு. அது வந்து ஒரு லொகேஷன் சேஞ்சஸ், உங்க ரொம்ப தூரத்துல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கூட உங்க அருகாமையிலேயே, உங்க சொந்த ஊருக்கு அருகாமையிலேயே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு பதவி உயர்வோட வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. பதவி உயர்வுக்கு நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா அந்த பதவி உயர்வு லிஸ்ட்ல நீங்க பேர் இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த ஜூன் ஜூலை மாதங்கள்ல அரசு பணியில வேலை பார்க்கறீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு ப்ரொமோஷனோ அல்லது சேலரி ஹைக் ஆகுறதோ எதிர்பார்க்கலாம். அதே போல பெரிய கம்பெனில ஒர்க் பண்றவங்களுக்கும் பாத்தீங்கன்னாக்க ஒரு ப்ரொமோஷனோ அல்லது சேலரி ஹைக் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. பிசினஸ் பண்றவங்களுக்கும் நல்லா இருக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். பொதுவாகவே பாத்தீங்கன்னா வேலை மாறுதல் வருதுன்னா அது உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தான் தருதுன்னு அர்த்தம். திடீர்னு வேலை போயிடுச்சு அப்படின்னா வருத்தப்படாதீங்க. இம்மீடியட்டா கிடைக்கக்கூடிய வேலையில இதுக்கு முன்னாடி கிடைச்ச சம்பளத்தை விட அதிகமாகவே வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு லொகேஷன் சேஞ்ச் ஆகும். அதான் இந்த மாதத்துல முக்கியமா நான் சொல்லக்கூடிய விஷயம். இடமாற்றம் ஏற்படும், திடீர்னு பணம் வரும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். ஹார்ட் ஒர்க் பெருசா பண்ணாமே ஸ்மார்ட் ஒர்க்லயே நீங்க சக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். நீங்க செய்யக்கூடிய தொழில நேம் அண்ட் ஃபேம் வாங்குவீங்க. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு நேம் அண்ட் ஃபேமை கொடுக்கும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து பாத்தீங்கன்னாக்க எதிரிகள் எதிர்ப்புகளை வெல்வீங்க. எதிரிங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏதோ ஒன்று உங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்களாம் பாத்தீங்கன்னாக்க ஏற்கனவே உங்களை விட்டு விலகி இருப்பாங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு அக்டோபர் மாசமே வந்துட்டாரு. அதே போல ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது இருக்கு. இப்ப வந்து அந்த கேதுவுக்கு குரு பார்வை இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னாக்க கேதுவுக்கு வீடு கொடுத்தவனும் வலுவாக இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சுப விரயங்கள், பயணங்கள் அந்த மாதிரி ஏற்படும். அதே போல கூட இருக்கக்கூடிய நண்பர்களால கொஞ்சம் செலவுகள் ஏற்படும் அல்லது மன வருத்தங்கள் ஏற்படும். அவங்களோட கொஞ்சம் கவனமாக இருங்க. மேலும் வந்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால கடன் பெருசா உங்களுக்கு அழுத்தம் கொடுக்காது. கடனே இருந்தா கூட கடன் பெருசா அழுத்தம் கொடுக்காது. நீங்க திருப்பி கட்டக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை உண்டு. அதே போல உடல் நலத்துல பெரிய அளவுக்கு நோய் இல்லை. அதற்கு உடனுக்குடன் மருத்துவம் கிடைச்சிடும். மருத்துவம் கிடைக்கிறதுனால பெரிய அளவுக்கு நோய்வாய்ப்பட்டு பாதிக்கக்கூடிய அம்சங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இல்லை. இந்த ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறவர்களுமே பெருசா பாதிக்கப்பட மாட்டீங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அவங்களாம் உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க அல்லது உங்ககிட்ட ஏதோ ஒரு வகையில சரண்டர் ஆயிருப்பாங்க. மொத்தத்துல எதிரிகள் எதிர்ப்புகள் இல்லை. இப்போ உறவுகள் வகையில எதிர்ப்புகள் இருக்கான்னா அந்த உறவு வகையில், குறிப்பா வாழ்க்கை துணைவருடைய உறவு வகையில, தந்தை வழி உறவு வகையில சில எதிர்ப்புகள் இருக்கும். ஆனா அவங்க கூட கடைசியில உங்ககிட்ட ஏதோ ஒரு வகையில சரண்டர் ஆகக்கூடிய சூழ்நிலை வரும் அல்லது அவங்களே உங்களை விட்டு விலகி போகக்கூடிய சூழ்நிலை தான் வருமோ தவிர நீங்க எதிர்ப்பை வெல்லக்கூடியவராகவே இந்த காலகட்டத்தில் இருக்கிறீங்க. அதனால எந்த விஷயத்திலையும் பயப்பட வேண்டியதில்லை. அதாவது அவசரப்படாம எந்த ஒரு முடிவும் எடுத்து ஒரு 4 பேர்கிட்ட அட்வைஸ் கேட்டு, நல்ல மனிதர்கிட்ட அட்வைஸ் கேட்டு செயல்பட்டீங்கன்னாக்க நஷ்டம் ஆகாது பண விஷயத்துல. அதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் என்றே சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எதுனாக்க முருகப்பெருமான் தான். திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு போயிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா வீட்லயே முருகப்பெருமான் வழிபாடு நீங்க செய்யலாம். குறிப்பா அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்து கூட செவ்வாய்க்கிழமையில நீங்க வழிபாடு செய்யும் போது சில தடைப்பட்ட காரியங்கள்லாம் சக்சஸ் ஆகும். இந்த மாதம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால ஒரு நல்ல இடத்துல நீங்க லொகேஷன் சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அது சாத்தியமாக இருக்கும், பெட்டராகவும் இருக்கும். ஸோ முருகன் கும்பிடுங்க, முருகனை வழிபாடு செய்யுங்க, முற்றிலும் வினைகள் தீரும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.